ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விளாக் வந்து டியூஸ்டே எதுவுமே எடுத்துங்க. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்க. வாங்க விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். மணி வந்து லீவ் முடிஞ்சு 2 நாள் லீவ் முடிஞ்சு டியூட்டிக்கு போயிட்டாரு. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் தான் வந்து நான் பார்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டீப் க்ளீனிங் சொல்லலாம். 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் வீட்டை வந்து ஃபுல் க்ளீன் பண்ணி. இன்னைக்கு கார்த்திகை தீபம் வேறு வரப்போகுது இல்லைங்க, பெரிய கார்த்திகை அப்படின்னு போம்ல, ஃப்ரைடே வருது. ஸோ இன்றைக்கே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து ஃபுல் க்ளீனிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறேன். என் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட தேவதை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அம்மா நான் இங்கே கூட்டுறமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பளே இருந்து இதை எடுத்து கூட்டி விட்டுட்டுருக்கா. சரி என்னமோ பண்ணட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏதோ ஒரு வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் விட்டுட்டேன். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எனக்கே மயக்கம் வந்துடும், அந்த அளவுக்கு இருக்குது. போர்வையை தான் கழட்டி தர சொன்னேன், நேரம் ஆயிடுச்சுன்னு போயிட்டாரு. இன்னும் போய் அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு அப்படியே வந்து மிஷினெல்லாம் லோட் பண்ணிவிட்டு நீ ஃபுல் ஹவுஸ் க்ளீனிங் தான். டைம் ஆயிரும், அது கூட டயர்டும் ஆயிரும். இப்போ டைம் வந்து 9:30 ஆச்சுங்க. 9:30க்கு என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த டைமில் முடிக்கிறேன்னு பார்ப்போம். அப்படியே விளக்கணும், நிறைய வேலை இருக்குது, அப்படியே பார்ப்போம். மயிலினி கிட்ஸ் வரல, சேம் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. ஸ்டாக்கும் வந்து புது ஸ்டாக்கும் வரப்போகுதுங்க. கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு வந்து நான் அடுத்து ஸ்டாக் எடுக்க போகிறோம். ஏன்னா ஸ்டாக் வந்தது காலி ஆயிடுச்சு. ஸோ அவங்களையும் நம்ம கால் பண்ணி எல்லாம் கொரியெல்லாம் வச்சு விட சொல்லணும். நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு. அப்படியே பார்ப்போம் இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு. தங்கமே வேலை செய்றியா? நான் கூட்டி விடட்டா? நான் கூட்டிக்கிறேன், நீ வச்சுட்டு வா. புது கச்சில் எடுத்து குடிச்சோன்னு. தம்பியும் ஸ்கூலுக்கு போயிட்டான், மணியும் வந்து டியூட்டி கிளம்பி போயிட்டாருங்க. சரி போகையில் வந்து பெட்டோட கவர் வந்து கழட்டி கொடுங்க வாஷிங் மிஷின் போடுறதுக்கு அப்படின்னு. இப்போ அவருக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் ஒரு பெட்டோட உரையை மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டாரு. இனி பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து எடுத்து கொண்டு போய் மிஷினில் வேறு லோட் பண்ணணும். கிச்சன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக காலையில் சமைச்சது ஃபுல்லாக அப்படியே இருக்குது. இன்னெல்லாம் ஊர்சல் பண்ணி வச்சுட்டு என்னோடய வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே எனக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். பாப்பாவைக்கும் வந்து சாப்பாடை ஊட்டி விட்டு அம்மாங்க வீட்டில் கொண்டு போய் அலங்காமல் விட்டுட்டு வரணும். அங்கேயும் இங்கேயும் மாற்றி ஓடி வந்துக்கிட்டே தான் இருப்பாள். சரி அப்படியே அவளையும் சமாளிச்சுட்டு நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பில்லோவோட உரையெல்லாம் கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்து கழட்டிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு மகிழினி இருந்துட்டு அம்மா நான் அப்படின்னு சொன்னால் சரி கழட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கழட்ட வச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ஓர்சல் பண்ணி எடுத்துகிட்டு இன்னும் அடுத்த வந்து அந்த பெட்டோட உரையும் வந்து கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா தூக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பெட்டு வந்து ரொம்ப வெயிட்லாம் இல்லைங்க, வெயிட்லெஸ் தான். ஸோ வந்து அதனால் நானே வந்து ஈஸியாக வந்து எடுத்துட்டேன். 햇살이 너무 좋았어 그냥 모두 좋았어. அடுத்த கிச்சன்லேயே வந்து என்னோடய வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து கிச்சன் ஒர்க்கையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து வீட்டை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிச்சன் வேலையை முடிச்சுட்டு கையோடு வந்து கிச்சன் டேப்பை எல்லாத்துக்குமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பேலன்ஸ் மீதி இருக்க 2 ரூம்பை க்ளீன் பண்ணுறது ஈஸி தாங்க. ஆனால் கிச்சன் க்ளீன் பண்ணால் மட்டும் எனக்கு ரொம்பவுமே டென்ஷன் ஆகும். ஏன்னா அது பொருள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த ஆயில் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊர்சல் பண்ணி வைக்கணும். என்ன மாதிரி நீங்களும் எத்தனை பேர் வந்து இப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எத்தனை வேலை இருந்தாலும் செஞ்சலாம், ஆனால் அந்த கிச்சனில் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு ஊர்சல் பண்ணி வைக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். கார்த்திகை தீபத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. ஆனால் நான் வந்து டியூஸ்டேவே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லா வேலையும் சேர்த்து வச்சு ஒரே நாள் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதனால் இன்னொன்று மழை அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இன்னும் அப்போ போய் லாக்காகாட்டி என்ன நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கோம் அப்படின்றக்காண்டி தான் எல்லா ஒர்க்கையும் வந்து இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் எல்லா ரூம்பையும் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டோங்க. இன்னைக்கு ஹால் மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு. கையோட வந்து ஹாலுக்கு எல்லா இடத்துக்கும் வந்து மாப்பை போட்டு விட்டு அடுத்த என்னோட மதியம் வந்து பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் ஊட்டி விட்டு நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடணும். இந்த இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகிழினி கிட்ஸ் வேர்க்காக அப்பப்போ வந்து ஏதாச்சும் என்கொயரி ஏதாச்சும் ஃபோன் கால்ஸ் வந்தாலுமே அதையும் போய் பார்த்துட்ருப்பேன். என்கொயரிக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு பொண்ணுங்க இருக்காங்க, யாராச்சும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க அப்படின்னம்னா அதையும் போய் வந்து அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு வர்றது. புது ஸ்டாக் வந்து மெட்டர்னிட்டியாக அடுத்த வந்து எடுக்க போகிறோங்க.
அதுக்காண்டி சில ஃபோட்டோஸு அதுக்காண்டி சில ஆர்டர்ஸ்லாம் போட வேண்டியது இருந்துச்சு. அதையும் வந்து போய் பார்த்துக்கிட்டு அப்புறம் சைட் பை சைடாக வந்து இந்த வேலையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். மகிழினிக்கும் லஞ்செல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் பேலன்ஸ் இருந்தது எல்லா இடத்துக்குமே வந்து மாப் போட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த கூகுள் பே பிஸ்னஸ்க்காக வெரிஃபிகேஷனுக்காக வந்திருந்தாங்க. அதையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இன்றைக்கி வந்து டியூஸ்டே வேறு சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம். விளக்கு வந்து அத்தை நான் விளக்கி தந்துடுறேன் அப்படின்னாங்க. அதனால் வந்து அத்தை வந்து ஃபுல்லாக விளக்கெல்லாம் விளக்கி கொடுத்துருந்தாங்க. சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே பூவெல்லாம் வச்சு வந்து விளக்கு பருத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் டைம் வந்து விளக்கு பருத்தி வச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ வேலை செஞ்சு முடித்தாலும் லாஸ்ட்டில் வந்து இப்படிலாம் விளக்கெல்லாம் பருத்தி எல்லாம் சாமி கும்பிட்டா தான் எனக்கு என்னமோ அந்த டே வந்து ரொம்ப ஒரு ப்ரெசண்ட்டாக அமைஞ்ச மாதிரியே இருக்கும். நம்ம காலையிலேருந்து நான் செஞ்ச வேலை வந்து எனக்கு பெருசாக ஒரு அலுப்பு அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு அந்த ஒரு மைண்ட் செட் உண்டாகும். சாமி கும்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதுக்காண்டி சொல்கிறேன். மகிழினி கிட்ஸ் வேர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாக் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலாக கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. நானும் அம்மாவும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்றக்காண்டி தான் வந்து நைட் டைமில் வந்து போயிட்டுருக்கோம். பைக்லேயே போயிட்டோம். அங்கேருந்து போய் அதுக்கப்புறம் ஆட்டோவில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்டோவிலேயே எடுத்து வச்சுட்டு நானும் தம்பி பாப்பா 3 பேரும் தான் போயிருந்தோம். மாமாவுக்கு வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்திருந்தார். ரிட்டன் வரையில் நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்துட்டோம். மாமா வந்து பைக்கில் அப்படியே எங்கள் பின்னாடியே வந்துட்டார். சரி, பாப்பாவுக்கு பெருசாகி பாப்பா என்னவாவ? பூனைக்குட்டியாவியா? எங்க பூனைக்குட்டி எப்படி கத்தும்? மாடு எப்படி கத்தும்? கோழி எப்படி கத்து? கோழி மகிழினி எப்படி கத்தும்? மகிழினி எப்படி கத்த? இந்த சீட்டு பேர் என்ன? ஐயம்மா, இன்னைக்கு காலையிலேருந்து நிறையா வேலை செஞ்சோம். இந்த பெட்டு மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பாப்பா கூட வந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு டைம் போனதே தெரியலை. நம்ம எது கேட்டாலும் ஸ்பாட்டில் பதில் வச்சுட்டு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏன் பாப்பா இவ்வளோ வாய் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நான் வாய் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மாங்க வீட்லேயே வந்து நைட் டின்னர் போய் எடுத்துக்கிறக்காக போயிட்டோம். நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரித்வீன் வந்து அங்கேயே தூங்கிட்டான். பாப்பா மட்டும் விளையாண்டுக்கிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை தூங்க வைக்கிறதுக்காக அடுத்த வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.